வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம பேச போகிறோங்க. என்ன டாபிக்னா, திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க. இப்போ தீபம் ஏற்றுற இடம், மோட்ச தீபம் ஏற்றுற இடம் மலை உச்சியில் தான் தீபத்தூண் இருக்குல்ல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் முதல்ல கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்று அதை கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது, எப்போதும் ஏற்றுற இடத்துல தான் ஏற்றுவோம் அப்படின்னு அறநிலையத்துறை சொன்னாங்க, கோவில் நிர்வாகம் சொன்னாங்க. இதனை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்து ஜிஆர் சுவாமிநாதன் அதிரடியான தீர்ப்பு கொடுக்குறாரு. மக்கள் கோரிக்கையை முன்வைக்கும் போதே நிறைவேற்றிருக்கலாம், கோர்ட்டுக்கு போயிருச்சு, கோர்ட்டு உத்தரவுக்கு பிறகாவது அதை நிறைவேற்றிருக்கலாம். அப்பையும் திமுக அரசாங்கம் நிறைவேற்றலை, மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விளாசியிருக்காங்க. அதில் ஒரு வரியெல்லாம் இருக்குது. எந்த மாநில அரசும் தங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை அச்சீவ் பண்ண இந்த அளவு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது, இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போகக்கூடாது, பொலிட்டிக்கல் அஜெண்டாவை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க நீதி அரசர்கள். அப்போவே முடிச்சிருக்க வேண்டியது. இவ்வளோ தூரம் மேல்முறையீடெல்லாம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் தேவையா அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க. இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரகுபதி நேற்று என்ன சொல்லியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டு என்ன கடுமையான விமர்சனங்கள் பண்ணுவாங்கன்னு பாருங்க அப்படின்னு பாஜக சேலஞ்ச் விடுறாங்க. இப்போதான் சபரிமலை தங்கம் திருட்டு கேஸ் இருக்குல்ல, அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, குறைந்தபட்சம் கடவுளையும் கோவிலையுமாவது விட்டு வைங்கயா அப்படின்னு சொல்லி காரசாரமாக ரொம்ப ஆவேசமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் செம்ம ஃபார்மில் இருக்கார். நீங்கள் மேல்முறையீடு பண்ணி அங்கே கேஸுக்கு போனீங்க அப்படின்னா தரமான ஒரு பதிலடி இருக்கும் பாருங்க அப்படின்னு பாஜகவினர் திமுகவினர்களை பயமுறுத்திக்கிருக்காங்க. இதில் நீதிமன்ற கேஸு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் இருக்குல்ல, 2015 உற்சவர் சிலை சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி புதிய உற்சவர் சிலை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை முடிவெடுக்கிறாங்க. 2015 சோமாஸ்கந்தர் ஏலவார் குழலி உற்சவர் சிலை செய்வதற்கு முடிவெடுக்கப்படுது, உற்சவர் சிலை செய்யப்படுது. இதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு இந்த சிலை செஞ்சதில் அப்படின்னு அண்ணாமலை அப்படிங்கிறவர் 2017 காலகட்டத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அப்பையும் அண்ணாமலை அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒன்று இருக்கும் போல், ஒரு வைப்பு, ஒரு பவர் இருக்கும் போல். அப்பையும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் காவல் நிலையத்தில் இது மாதிரி அந்த உற்சவர் சிலை செஞ்சதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு கேஸ் போடுறாரு. வழக்கு பதிவு செய்யப்படுது. அண்ணாமலை அப்படிங்கிறவர் கொடுத்த அந்த புகாரினால் அதிரடியான பல திருப்பங்கள் நடக்குது. உடனே இந்த கேஸை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இருக்காங்களே அவங்களுக்கு மாற்றுறாங்க. அவங்க இந்த கேஸை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. விசாரித்து அந்த 2 உற்சவர் சிலை இருக்குல்ல, அதை ஐஐடியுடைய ஆய்வுக்குழுவுக்கு அனுப்புகிறாங்க. ஆய்வு செஞ்சு பார்த்ததில் ஆக்சுவலாக அந்த சிலை செய்கிறதுல 5% தங்கம் சேர்த்துருக்கணும். சிலையுடைய மொத்த எடையில் 5% அப்படின்னா 8.7 கிலோ தங்கம் இருக்கணும் அந்த சிலையில். ஐஐடி ஆய்வுக்குழு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு துளி கூட தங்கம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. அப்போ இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறையுடைய கமிஷனரு, கூடுதல் கமிஷனரு, அர்ச்சகர்கள் இவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க. இப்போ இந்த கேஸ் எங்கே தெரியுமா நடந்துக்கிருக்கு, காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிருக்கு. பிப்ரவரி 2 இந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க விசாரணைக்கு. காவல்துறை நடத்திய விசாரணையில் இன்னொரு திடுக்கிடுமான ஒரு ரிப்போர்ட்டு என்னென்னா, உற்சவர் சிலை செய்ய தங்கம் போடணும்ல, சேர்க்கணும்ல, அந்த தங்கத்துக்கு நிறைய பக்தர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து 312 சவரன் 312 பவுன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 312 பவுன் எங்கே? ஐஐடி ஆய்வுக்குழு ஒரு துளி கூட அதில் தங்கம் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த 312 சவரன் தங்கம் எங்கே போணுச்சு, பக்தர்கள் கொடுத்தது எங்கே போணுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. கோர்ட்டில் விசாரணை நடந்துக்கிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னென்னா, அந்த சிலை உற்சவர் சிலை செய்யும்போது வீடியோ பதிவு செய்யப்பட்டுச்சா? நார்மலாக இது மாதிரி சிலைகள் செய்யும்போது வீடியோ ரெக்கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதில் இல்லை, வீடியோ எதுவும் பதிவு செய்யப்படலை அப்படின்னும், 2வது பக்தர்கள் தானே டொனேட் பண்ணியிருக்காங்க, நகைகள் தங்கத்தை கொடுத்துருக்காங்க 312 சவரன், எந்தெந்த பக்தர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஏதாவது ரசீது கொடுக்கப்பட்டுச்சா, கொடுத்தவங்களுக்கு ரசீது கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா அதுவும் இல்லையா. எவ்வளோ பெரிய ஸ்கேம் பார்த்தீங்களா. கோர்ட்டில் விசாரணை நடக்குது. இப்போ இந்த நியூஸ் இன்னைக்கு தினமலரில் வெளிவந்திருக்கு. இந்த நியூஸை
பாஜகவினர் ஷேர் பண்ணி இந்து சமய அறநிலையத்துறையை இதனால தான் வேண்டான்னு சொல்கிறோம். 2015 இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2015 இருந்தால் என்ன, 2025 என்ன, இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை தான். கோவில்களுக்குள்ளே அவங்க வேண்டாம், பக்தர்களே நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், கோவில்களுடைய கண்ட்ரோலு இந்து சமய அறநிலையத்துறையுடைய பிடியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவினர்கள் குரல் கொடுக்குறாங்க. இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.